கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை, சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள் கேட்கிறார்கள், கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார். இது என்னடா ஆட்சி முறை பாத்துக்க. இங்க என்ன வீடு ஆக்கிரமிப்பு, ஏரி ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ண? இந்த கேள்வி கேட்ட பதில் முதல்ல அவன் வீடு கட்ட ஒரு செங்கலை எடுத்து வைக்கும் போது தடுக்காமல் என்ன புடுங்கி கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தது யார்? அந்த இடத்திலே எரிகாற்று இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே குடிநீர் இணைப்பு கொடுத்தது யார்? அந்த இடத்திலே காபா வெட்டணும் சாலை போட்டவன் யார்? இதே ஆட்சியாளர்கள் தான். அப்ப 60 ஆண்டு 70 ஆண்டு கழிச்சு ஆக்கிரமிப்பு தெரியுது. அப்ப ஏரியை ஆக்கிரமித்தது ஆக்கிரமிப்பு என்றால் கடற்கரையை ஆக்கிரமித்து 4 கல்லறை கட்டியிருக்கிறது ஆக்கிரமிப்பா இல்லையா? இப்ப இது ஆக்கிரமிப்பு என்று நீ இடிக்கிறாய். நாளை பிரபாகரன் மகன் கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை என்று இடிப்பேன். இப்ப இது ஆக்கிரமிப்பு இடிச்சா அது ஆக்கிரமிப்பா இல்லையா? இல்லையா? இது அரை கிரவுண்ட், அது 2 ஏக்கர். என் தாய்மொழியில் கற்றவன் எவனோ அவனுக்கு என் தாய் நாட்டில் வேலையில் முன்னுரிமை கொடுத்தது போக மிச்சம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவன் எவனோ அவனுக்கே அரசு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. நீ போட்டா போடு, போலேன்னா போ. ஆனால் இன்னும் ஒரு மகன் இது போல உனக்கு வருவான்னு நீ கனவுலையும் காணாத நீ. 4 முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறார்கள் இல்லையா? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, என் அன்பு தம்பி விஜய், அப்புறம் உங்க மகன் சீமான். இதுல எவன்ட்ட நாடு இருந்தா சரியா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அவங்க கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கே போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. நாங்க முடிவு பண்ணிருப்போம்ல. இந்த ஆட்சியை சகித்து கொண்டு விட்டார்கள் எம் மக்கள். சகித்து சகித்து அடிமையாக வாழ்வது என்பதை முடிவு செய்து விட்டார்கள் எம் மக்கள். ஏன்னா மாற்றம் என்பது மகத்தானது. ஆனால் அந்த மாற்றத்தை அடைவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கிறது. அந்த காலத்தை கொடுக்க என் மக்களுக்கு பொறுமை இல்லைங்கிறான். நாங்கள் கொடுக்கலையா? அவங்க பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக இந்த களத்தில் வெற்றியை தொடாமல் பாருங்க, தோற்று போன 5வது முறை தனிச்சு நிக்கிறான் உங்க மகன். 4 முறை தோற்றுக்கேன். தோற்ற மகன் போல தெரிகிறதா? தோற்று போன பிள்ளைகள் போல என் வேட்பாளர் பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் தெரிகிறார்களா? அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, அடிமை தேசியத்தின் விடுதலைக்கு போராட வந்த முன்கள போராளிகள். ஒரு வேலையை செய்யும் போது முதலாக செய்கிற முயற்சிக்கு பெயர் முயற்சி. அதில் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பேர் தொடர் முயற்சி. அதிலையும் தோற்று போனால் அடுத்து செய்கிற முயற்சிக்கு பேர் மறுமுயற்சி. அதற்கு பின்னாடி செய்கிற முயற்சிக்கு பேர் விடாமுயற்சி. அதிலையும் தோற்று போனால் அதற்கு பேர் முயற்சி அல்ல, மறுபடி முயல்வதற்கு பேர் நம்பிக்கை என்று பொருள். இப்போது உங்கள் பிள்ளைகள் செய்கிற இந்த முயற்சிக்கு பெயர் அடர்த்தியான அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. கூட்டணியும் இல்லை, நோட்டணியும் இல்லை, ஒரே அணி, நாட்டணி, மக்களோட அணி. 40,000 கோடிக்கு டாஸ்மார்க் சரக்கு, அதை 50,000 கோடியாக உயர்த்துவோம் என்கிறார்கள். அப்படி என்றால் குடிமக்களின் எண்ணிக்கையை பெருக்கி, குடிகாரர்களின் எண்ணிக்கையை பெருக்கி வளர்ச்சியை தொடுகிறார்கள். இது வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான். வெளிப்படையாகவே அநீதிகள் என்னென்னவென்று நீங்கள் பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. வெளிப்படையாகவே அநீதிகள் பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் மகனை நீங்கள் முதலமைச்சராக்கி விட்டீர்கள். ஊழல் லஞ்சத்தை ஒரே நொடியில் ஒழிப்பேன். ஏறி உட்கார்ந்தால் எவனுக்கும் லஞ்சம் வாங்க வேண்டும், ஊழல் செய்ய வேண்டும் எண்ணம் வராது. ஏன்? ஏன்? தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. நான் ஊழல் லஞ்சம் பெறணும்னு விரும்பினா தானே நீ கொள்ளையடிச்ச காசுக்கு பங்கு விடுன்னு தானே ஒழிச்சிடலாம். சாராய கடையை மூடிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம். நீரை உறிஞ்சி வித்திட்டானா சேமிச்சு வச்சிடலாம், மரங்களை வெட்டிட்டானா நட்டு வச்சிடலாம். ஆனால் மலையை மணலை எவ்வாறு உருவாக்க முடியும் என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த மக்களே? எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால்? உங்கள் அழுகையால், உங்கள் தொழுகையால், உங்கள் ஜபத்தால், உங்கள் வழிபாட்டால் அரையங்கள மலையை உங்களால் வளர்த்து கட்ட முடியுமா? என்னை பெற்றவர்களே, அறிவுள்ளவன் செய்கிற செயலா? பாருங்கள், கற்பனையில் ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றையும் பாரு. 6 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான், 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான்.
இதான் நான் சொன்ன ஜார்ம் பெர்கின். கண்ணு முன்னாடி உன் வளம் போகுது, தெரியுது, கண்ணுக்கு தெரிய வெளிப்படையாகவே. இந்த பாரு, இங்கே பாரு, அநீதி பாரு. காலுக்கு போடுற செருப்பு எங்கே இருக்கு? குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கு. காய்கறி எங்கே இருக்கு பாரு? தெருவில் கிடக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பிள்ளை தெருவில் கிடக்கிறது கண்ணாடி அறைக்கு போகணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தானே ஒரு தலைகீழ் மாற்றம். சக்கரம் போல, கால சக்கரம் போல, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவோம், அதிகாரத்திற்கு ஒருவன் ஒரு நாள் வீதியில் வந்து கத்துவான். இதுதான் தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இந்த செருப்பை போய் வாங்குவேன், செருப்பு 500 ரூபாய் என்றால் நீ 5 ரூபாய் குறைக்க முடியுமா? பேசி குறைச்சிருவியா? கேட்க மாட்டேன். ஏன்னா அதில் போட்டிருப்பான், ஒட்டியிருப்பான். அவன் சொன்ன விலையை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வருவேன். செருப்பை போட்டுக்கிட்டு நேர கீழே இறங்கி ரூபா தெருவில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஆத்தா. அது கிலோ 10 ரூபாய்ப்பான்னு சொல்லும். நீ 10 ரூபா கொடுத்து உன் மனச்சான்ற சொட்டு சொல்லு, 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கியான்னு. கீரை 5 ரூபாய்னா வாங்குவியா? பார்த்து கொடுமா. அதில் போய் 50 காசு 1 ரூபாயை பேரம் பேசி குறைப்பா. இதாண்டா இந்த மனித பதர்கள் பண்ணுறது. கால் செருப்பை என்ன காசு கொடுக்குற சொல்கிறானோ அப்படியே வாங்கிட்டு வருவான். இந்த அத்தியாவசிய உயிர் தேவையாக இருக்க உணவு தேவைக்கு வெம்பாடு விட்டு உலைய வச்சு விவசாய உழைச்சி விவசாயம் பண்ணி கொடுக்குறான்ல, அந்த வேளாண்குடி மாவட்டம் உழைப்பண்ணி அவமதிப்பேன். அங்கே போய் தக்காளி 50 ரூபா கிலோன்னா, இல்லை அவ்வளோ ஒரு 45 ரூபாய் கொடுனா 5 ரூபாய் குறைக்கிறத சாதிச்சிருவாடி. அப்படி சாதிச்சதா வருவேன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். உன் மகன் தான் தலைகீழ் மாற்றம். நீ செருப்புக்கு பேரம் பேசு, இங்கே வந்து பருப்புக்கு பேசாத. கொள்ற விலையை வாங்கிட்டு போ. அடுத்து பாரு 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 பாரு, நிறைந்த மதுபோதை விரட்டி விரட்டி தெருவில் வெட்டுறான். எது? சட்டம் ஒழுங்கு. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கா? விரட்டி விரட்டி வெட்டுறேன். வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறா? 18லேருந்து 20. ஒரு மனிதன் சக மனிதனை வெட்டி கொள்வது கலாச்சாரமா மாறினால் எவ்வளவு பெரிய குற்ற சமூகமா மாறிடுச்சுன்னு பார்த்து. இவன் ஓடுறவனெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கஞ்சால இருப்பான், இல்லைன்னா விஸ்கி பிராண்டி குடிச்சிருப்பான். திறப்போதையில் இருப்பான், இல்லை திரவ போதையில் இருப்பான். எப்படி? இங்கே பாரு, காவலர்களை அடிச்சு கொள்றத பாரு. இங்கே பாரு, கண்ணு முன்னாடி உன் மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. நீர் நஞ்சாகுது, நிலம் நஞ்சாகுது. பாரு எப்படி எடுத்திருக்கான் பாரு. இந்த நீரின் தன்மையை பாரு எப்படி இருக்கு பாரு. இங்கே பாரு, பூரா நச்சு ஆலைகள், பூமி எங்கும் நச்சு ஆலைகள். காற்று என்ன ஆகுது? நஞ்சாகுது. பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுதுங்கிறிய யார் மாற்றுறது? இவன் தான். அந்த வளிமண்டலத்தை, அந்த காற்று படலத்தை போய் இவன் என்ன பண்றான்? நாசமாக்கிறான். பாரு, இங்க பாரு, நல்ல கவனி. விளைய வச்சு, வெம்பாடு பட்டு நெல்லை விளைய வச்சு அவன் கொண்டு நீ வந்து கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை வைக்க துப்பு இல்லை. ஒரு மாவட்ட தலைநகர், ஒன்றிய தலைநகரில் இந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்கை கட்டி வைக்க முடியாதா? ஒரு உழவர் குடியவனுடைய வேளாண்குடி மகனின் உழைப்பு எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுது, எவ்வளவு அவமதிக்கப்படுதுன்னு பாரு. தெருவில் எப்படி முளைச்சு கிடக்கு பாரு. ஆனால் டாஸ்மார்க் சரக்கு குளிரூட்டப்பட்ட அறையிலே காவல்துறையோட சிசிடி கண்காணிப்பு கருவியோடு காவல்துறை பாதுகாப்போட இருக்கின்றால் இந்த சமூகம் எதை நோக்கிடா பாரு, எதை நோக்கி போகுது பாரு. எப்படி இதை சரி செய்வ? இதை பார்த்தவண்ண எந்த வேளாண்குடி மகன் மனசு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிற? உலக உயிர்களின் உயிர் தேவையில்லையா இந்த உணவு? இப்படி வீதியில் போட்டு முளைக்க வைக்கிறவன் மனச்சான்று இருக்கிற ஆட்சியாளன் தானா? சொல்லு. இப்படி மனச்சான்று உள்ள ஆட்சியாளர்கள் தானே இவங்க? இது நான் ஒரு சின்ன துளி காட்சி தான் காட்டுறேன். சொல்லு. சமாதி எத்தனை கோடிக்கு கட்டின? மாவட்ட தலைநகரில் சேமிப்பு கிடங்க என்ன பெரிய மாளிகை கட்ட போறியா? தகர சீட்டை போட்டு உள்ள ஒரு பாதுகாப்பாக வைக்க தெரியாதா? வைக்க தெரியாதா? பாரு, இதில் என்ன இருக்குது? நம் பாரம்பரிய விதை எதுவுமே நம்மகிட்ட இல்லை. விளைநிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைக்கு பறிக்கப்படுது. சிப்காடு தொழிற்சாலை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு. நான் ஒன்று கேட்குறேன், அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுது? நீர் நஞ்சாயி சுவாச நஞ்சாச்சுன்னா மனிதன் எப்படி வாழ்வது? 100 மரணம் எண்ணிப்பார். 95க்கு மேலே புற்று. புற்று ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா நாங்கள் புற்றுநோயை கேள்விப்பட்டோம். நான் படிக்கும் போதெல்லாம் பணக்காரர்களின் நோய் எதென்று ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி. சர்க்கரை நோய் என்று எழுதுவோம். இன்னைக்கெல்லாம் சர்க்கரை கரும்பு ஆலையில் உற்பத்தி செய்யப்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனிதனின் உடலிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன?
காரணம் என்ன? இதெல்லாம் ஓட்டு கேட்காம இதையெல்லாம் போட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்காத. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில நிக்கிறான்டா, வீதியில நிக்கிறான். இது நாடா சுடுகாடா? கடைசியா டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்க்குறவங்க கூட வெளியில வந்துட்டான், போராட்டத்துக்கு வந்துட்டான். எல்லாரையும் ரோட்ல போட்டு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த கொம்பனும் இல்லை, எவனாலும் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாது. என் தங்கை தாரிகா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி தொடரட்டும், அது நீங்க தான் சொல்றீங்க. மக்கள் தன் மனதிலிருந்து சொல்லணும் தொடரட்டும் அப்படின்னு. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தால் தொடரட்டும் நீங்க கேட்க வேண்டியதில்லை, மக்களே சொல்வார்கள் தொடரட்டும் என்று. அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள் இது போய் தொலையட்டும் என்கிறார்கள். இது யார் பத்தியில? உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்னாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியில? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான்னு பாருங்க. இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பாருங்க எப்படி போராடுறாங்க பாருங்க. படிக்கிறதா போராடுறதா பாரு, பார்த்துக்க. படிக்கணுங்கிற அந்த கனவுல நம் தங்கை அனிதா இறந்தே போனார். தன் உயிரை கொடுத்தாவது அடுத்தவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு பெற்ற அடுத்தவர்களுக்கு இந்த துயரம் தொடரக்கூடாது என்று தன் உயிரை கொடுத்து போராடி பார்த்தால் ஒன்றும் இல்லை. அரசு ஊழியர்கள் பார் தெருவில் நிற்கிறான் பார், தெருவில் அரசு ஊழியர்கள் போராடுறது பாரு. கடல் இருந்தால் உனக்கு எல்லாம் வந்துச்சு. இப்போ உனக்கு தெரியுமா, உனக்கு நீ சின்ன சின்ன இந்த மொத்த பிளாஸ்டிக்கு நெகிழிய குப்பையில உள்ள தள்ளிட்ட. அதில் அவன் என்ன சொல்றான்? கடல் சூப்புங்கிற அந்த பிளாஸ்டிக்ல இருந்து நுண் துகள்களாக மாறி மாறி போய் அது என்ன செய்யுது? உப்பு தயாரிக்கிறோம்ல, அந்த உப்புல வந்துருது அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத துகள். அது என்ன ஆயிருதுன்னா பிறக்கிற குழந்தையின் தொப்புள் கொடியில் இருக்கு, ஒவ்வொரு ஆண்மகனின் விந்தணுக்குள்ள இருக்குதுங்கிறான் பிளாஸ்டிக் துகள். நான் போட்டு காட்டுவேன் பாரு படம். இப்போ உனக்கு சரியா வரலது, அடுத்த தடவை போட்டு காட்டுற மாதிரி இருந்தா தொப்புள் கொடியில் இருக்கு பாரு, எடுத்து காட்டுறான் பாரு அப்படின்னு. நீ எங்க போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? மீன்களின் எண்ணிக்கையை விட கடலுக்குள் பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறான். இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, அது மாதிரி 2 மடங்கு குப்பை இந்த கடலுக்குள்ள கிடக்குங்கிறான். நீ கடல் நினைச்சிட்டு இருக்க? நீ சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் இருக்குல்ல, மூச்சு காற்று, அமேசான் காடுகள் இருந்து வெறும் 20 விழுக்காடு தான் தம்பி. வெளியில இருக்கிற மரஞ்செடி கொடிகள்ல கடலுக்குள்ள ஆள்காங்கிற நீல பச்சை பாசி தாவரத்திலிருந்து தான் 80 விழுக்காடு உயிர் காற்று நமக்கு ஆக்சிஜன் வருகிறது. இது கடல் வெறும் தண்ணி நினைச்சிட்டு இருக்க? அவதாண்டா நம்ம ஆதி தாய், அதுல இருந்தாண்டா எல்லாம் வந்தது. முதலா உயிரே அதுலதான் தோன்றுச்சு. ஆழித்தாயே, எங்கள் ஆதி நீயே ஆழித்தாயேன்னு நம்ம சொல்றது காரணம் அதுதான். அந்த கடல் எப்படி இருக்குன்னு பாத்துக்க பாரு. மீன் பிடிக்க போனா சுட்டு கொல்றான், ஒன்றும் பண்ண முடியல. இப்ப இந்த நிலையில் எல்லாவற்றையும் நம்ம மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம். இந்த பள்ளிக்கரணை ஏரியை பார்த்தா இவ்வாறு, இந்த பள்ளிக்கரணை ஏரி உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி, இயற்கையின் அரும்பெருங்கொட. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலின் நீர்மட்டத்திற்கு இணையாக இருக்கும். நல்ல சதுப்பு நிலம், சுவையான இறால்கள்லாம் அங்கே உருவாகும். உலக நாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கி இருந்து பறந்து போகும். அந்த சதுப்பு நிலை ஏரிக்குள்ள அப்படி ஒரு அரிய கொடையாக இருக்கிற இயற்கையின் பெருமரமாக இருக்கிறதுல குப்பையை போட்டு மூடலாம், குப்பை கிடங்க ஆக்கலாம்னு எந்த குப்பையாவது யோசிக்குமான்னு பாடுறா. இவங்களை போய் நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்ணி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிய. யார் அவங்க குப்பையா நம்ம குப்பையா? அங்கே பாரு, ஒவ்வொரு இதையும் பாரு. வேஸ்ட் பேப்பர் மாற்று, வேஸ்ட் பேப்பர் மாற்றுன்னு எழுதியிருக்கு. எழுத்து எதில் இருக்கு? தமிழ் எழுத்து. உச்சரிப்பது ஆங்கிலம். இது என்ன பேர்? தங்கிலீஷ், தமிங்கிலம். தெலுங்கர்கள் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம், தமிழோடு ஆங்கிலம் கலந்து நாம் தமிழர்கள், தமிங்கிலர்கள். தமிழர் கிடையாது. இது ஒரு புது இனம். இப்ப உங்க மாய என்ன செய்யணும்? முற்றுமுழுதாக இதை தகர்த்து புதிய ஒரு சமூகம், தூய தமிழ் சமூகம் படைக்கணும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இங்கிலீஷ் ஏன் படித்தாய்? வெளிநாட்டில் வேலை, கிளம்பு. இந்தி ஏன் படிக்கணும்? வடநாட்டில் வேலை, வட மாநிலத்தில் வேலை, கிளம்பிரு. என் தாய்மொழியில் கற்றவன் எவனோ அவனுக்கு என் தாய் நாட்டில் வேலையில் முன்னுரிமை. கொடுத்தது போக மிச்சம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவன் எவனோ அவனுக்கே அரசு, தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை. நீ போட்டா போடு, போலைனா போ. ஆனால் இன்னும் ஒரு மகன்
இது போல உனக்கு வருவான்னு நீ கனவுலையும் காணாத நீ. ஈராயிரம் ஆண்டுகளில் எவனும் காணாத போராயிரம் கண்ட பெருமகன், சீராயிரம் பாடியே வந்த செந்தமிழ் மரபினன், தேராயிரம் பூட்டியே திரு என்ற வந்த திருமகன் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். 2000 ஆண்டுகளில் இந்த இனத்திற்கு அப்படி ஒரு தலைவன் பிறக்கவே இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அவன் கையளித்த வரலாற்று கடமை உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்திலே, அவன் சுமத்தி வைத்த விடுதலை சுமை உங்கள் பிள்ளைகளின் தோள்களிலே. பல முறை இந்த மக்கள் மன்றத்திலே பல ஆயிரக்கணக்கான செறிவார்ந்த கருத்துக்களை உங்கள் செவிகளை சென்றடை வைத்திருக்கிறோம். வெறும் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இதயத்தின் வழியில் இருந்து வருகிற மொழி உங்கள் பிள்ளைகளுடையது. என் மொழி சிதைந்து அழிந்தால் என் இனம் அழியும். நான் உயிரோடு இறந்து போன பிணம். இதை உயிர்ப்பிக்க புதுப்பிக்க உங்கள் பிள்ளைகள் தோடுகிறோம். ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு முறை அதிகாரம். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சிகர மாறுதலை ஏற்படுத்திவிட முடியும். அதற்கு வாய்ப்பு வருகிற ஏப்ரல் 23 வரலாறு தந்திருக்கிற அரிய வாய்ப்பு. தேடுங்கள் என் அன்பு சொந்தங்களை, தேடுங்கள் தேடுங்கள். நல்லதைத்தானே தேடுகிறீர்கள். நகைக்கடை, இந்த கடையில் நல்ல வடிவமைப்பு இருக்கும் தேடுகிறீர்கள், நல்ல மாடல் சொல்றீங்கள. அங்கே போய் ஒரு புடவை 6 மாசத்தில் கட்டி கிழிக்கிற சேலையை 60 சேலை 100 சேலையை புரட்டி ஒரு சேலை எடுக்கிறீர்கள். அவ்வளவு தேடுகிறீர்கள். எல்லாவற்றையும் தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேடுவதில்லை? நாங்கள் தலைவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை நம்புகிறோம். அதை புரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னருமை பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை கவனியுங்கள். எது சரியோ அதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. எது சரியா இருக்குமோ, யாரு கையில் நாடு இருந்தால், இந்த அதிகாரம் இருந்தால் மக்கள் பாதுகாப்பாக நல்வாழ்வு வாழ முடியும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு யாரால் தர முடியும்?